ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அண்ட் நீங்களும் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் திருப்பூர் தான் கிளம்பிட்டுருக்கோம். திருப்பூர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுடைய மிஷின் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேப்ரிக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கோங்க. இந்த ஓவர்லாக் மிஷின் பார்த்தீங்கன்னா, எங்களுது வந்து எடுத்து 1 மாதம் ஆச்சு. அது நாங்கள் லூப்பர் செக் பண்ணாமல் வந்ததுனால நாங்களும் அது சரியாக கவனிக்கல. அப்படியே அதை தைச்சதுனால தையல் கொஞ்சம் லூஸ் தையல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை அப்படியே விட முடியாது இல்லையா? அதனால கால் பண்ணி நாங்கள் சொன்னோம். சரி, நேரில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ வந்து இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. 1, 2 தான் இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. சரி, இன்னைக்கு வந்து நாங்கள் கார்மெண்ட்ஸ் லீவ் விட்டாச்சு. சரி, ஃப்ரீயாக தானே இருக்கோம், இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீயும் பப்ஸும் சாப்பிட்டோம். வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் சாப்பிட முடியல, எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சொல்லிட்டு இருந்தா. அதுதான் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சாப்பிடு, உனக்கு பழகிரும், வீடியோ எடுக்க எடுக்க பழகிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு மணி 10 மணிக்கு கிளம்புனோம். இங்கே வந்து சேர்றதுக்கு மணி 12:30 ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு வந்தாச்சு, மிஷின் கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் மிஷின்ஸ், அந்த கடை பேர். சந்தியா பார்த்துட்டு, என்னங்கக்கா மாரியம்மன் இந்தியன் பேங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குக்கா இந்த கடை பேர், அவங்க ஏதோ சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிகிட்டே நாங்கள் வந்தோம். வந்ததையும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நான் எப்போ வந்தாலும் இந்த மீனை நான் ஒரு 10 நிமிஷமாவது பக்கத்தில் நின்று பார்த்து ரசிச்சுட்டு போவேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த மீன். இதே மாதிரி மீன் தொட்டி நான் வந்து வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அது என்னைக்கு நடக்குதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த கிளாஸ் இருக்குது, அந்த மீனுடைய தொட்டி இருக்குது. அது உள்ளுக்குள்ளே அந்த மோட்ரு, அந்த கல், மற்றபடி அந்த டெக்கரேஷன் மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு தெரில. அது நான் இன்னும் விசாரிக்கல. அது விசாரிச்சுட்டு அந்த மாதிரி நான் மீன் தொட்டி நான் வீட்டில் வைக்கிறேன். வைக்கும்போது அது ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இவங்க வந்து இவ்வளோ மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மிஷின் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். நார்மலும் இருக்குது, கட்டரும் இருக்குதுங்க. ஓவர்லாக்கு, சிங்கரு, ஃபேட்லாக்கு, ட்ரிம்மரு எல்லா மிஷினுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அந்த கரெக்டாக அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக்கு, ஃபேட்லாக்கு எல்லாமே செகண்ட்ஸ்லேயே இருக்குது. நல்ல கண்டிஷனாகவும் இருக்கும். மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் போகும், நல்லா இருக்கும். பழைய மிஷின் மாதிரியே தெரியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட நம்ம மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அது சர்வீஸ்க்கு நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்க. நாம் தான் மிஷின் எடுத்துகிட்டு இங்கே வரணும். இங்கே வந்து தான் அவங்கக்கிட்ட தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப லாங் இல்லையா, நாம் வந்து திருச்செங்கோடு பக்கமாக இருக்கோம், இது திருப்பூர்லேருந்து அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஷின் வந்து மேக்ஸிமம் நாங்கள் பர்ச்சேஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இப்படி வந்து நாங்கள் 2 in 1 தான் பண்ணிக்குவோம். மிஷினும் சர்வீஸ் பண்ணிக்குவோம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணுறது, மிஷினரிஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மொத்தமாக பண்ணிட்டு போயிடுவோம். அந்த 1 day ஆயிரும் எங்களுக்கு. நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா ஒரு 9, 10 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா நாங்கள் வந்து வீடு போய் சேர்றதுக்கு 8 மணி ஆயிரும், 9 மணி ஆயிரும். ஒரு சில டைமில் 10 மணி கூட ஆயிருக்கு. அந்த அளவுக்கு லேட் ஆயிரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப்பர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அந்த மெக்கானிக் அண்ணா வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை தைச்சி பார்க்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி, தைச்சி பார்த்து எடுத்துகிட்டு வரலாம், தையல் அங்கேயே அடித்து பார்த்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் துணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் தைச்சி பாருங்கள் அப்படின்னாங்க. நானும் கொஞ்சம் தைச்சி பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் நல்லா வந்தது. மிஷின் வந்து சவுண்டு அந்த சட சடனால அடிக்கிறதுலாம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரின்ட்டு எடுத்துகிட்டு அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் ஆயிடுச்சு. அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் வேறு வாங்கணும் இல்லையா, அதனால் டக்கு டக்குன்னு கிளம்பிட்டேன். அங்கே வந்து சாப்பிட்ற இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியாதனால அங்கே எடுக்கலை.
சரின்ட்டு நேராக கடைக்கே வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் இமயம் ஃபேப்ரிக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேப்ரிக்கும் கிடைக்கும். என்ன கிளாத் வேணும், உங்களுக்கு என்ன கலர் வேணும், எல்லாமே கிடைக்குங்க. இங்கே வந்து டன் கணக்கில் வச்சுருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரோல் ரோலாக எடுத்துகிட்டு போவாங்க நிறையா. அதாவது கேரளாவிலேருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. மேக்ஸிமம் கேரளாக்காரங்க தான் இங்கே வந்து என்ன சொல்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. நான் வரப்போல்லாம் பார்ப்பேன். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ரெண்டு பேராவது கேரளாக்காரங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வர டைமெல்லாம் நான் ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். அதே மாதிரி நான் வந்தால் ஒரே இடத்துல நிற்க மாட்டேன். எல்லாமே சுற்றி பார்ப்பேன். என்னென்ன கிளாத் இருக்குது, என்னென்ன துணி வந்திருக்கு, புதுசாக ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா, என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் சாம்பிளுக்காக வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து நான் கடையில் வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கலாம், அது மாதிரி கேட்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் போடுறதுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு 4 4 கிளாத்து, ஆமாம் சாரி, ஒரே கிளாத்து தான் 4 கலரில் வாங்கிட்டு வந்தேன், வெவ்வேறு கலரு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்களுது வந்து கிரிக்கெட் டீம் தான். அதுக்கு ஒயிட்டில் தான் கேட்டிருந்தாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி நெட்டடு மாதிரி கொடுத்து டிசைன்னு கேட்டிருந்தாங்க. பைப் லைன் கொடுத்து நெட்டடு வேணும் சைடில் அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நெட்டடும் ப்ளஸ் வந்து ஒயிட்டு ஃபேப்ரிக்கும் வாங்குறதுக்காக தான் இப்போ இங்கே நம்ம வந்திருக்கோம். சரி, அது வந்து நம்ம சொல்லியாச்சு, அது எடை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் நைட்டிக்கு கிளாத் இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு நான் சுற்றினேன். மெயினாக பார்த்தாக்கா இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் பிரித்து எடுத்து கொடுக்க சொன்னால் அதுக்கு கட்டிங் சார்ஜ் வேறு ஆகும். நான் வாங்குறது கம்மியாக தான் வாங்க போகிறேன் எப்படியும். சரி, அது ஒரு பண்டல் எடுத்து பிரித்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு கட்டிங் சார்ஜ் தனியாக கேட்பாங்கன்னு சொல்லி தான் சரி இப்போ இந்த வாட்டி வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம டிஷர்ட்டு இது ஷார்ட்ஸு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் செட்டாக. ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக போடுவாங்க பாருங்கள், பொம்மை வச்ச மாதிரி. அந்த மாதிரியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது பெரியவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. அதனால் வந்து அது வாங்கலை நான். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், அப்புறம் வரப்போ வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வாங்கினதெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ 4 கலர் வாங்கியிருக்கேங்க, இந்த லைன் லைனாக இருக்கிற மாதிரி. அது மாதிரி காட்டனில் தான் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் சரி இது கொஞ்சம் வாங்கி போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளது பேக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பில் வாங்கிட்டு காலர் கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. பில் செட்டில் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள பசங்களே கொண்டாந்து நம்மளுக்கு காரில் எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. இப்படியே அந்த கடைக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த கடை எவ்வளோ பெரிய கடைன்னு. வெளியிலேருந்து கவர் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப பெரிய கடை, உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய இடமா இருக்குது. சுற்றி பார்க்குறக்கு துணியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்று பார்க்குறக்கு நல்லா இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு கடையும் இருக்குது, வால்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, வால்ட்ரஸ் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா அந்த கடைக்கு போனேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம், மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இருட்டு கட்டுறதுக்குள்ளே நம்ம வீடு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.